ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் நம்முடைய சகல பிரயாசங்களிலும் தேவன் தம்முடைய அளவற்ற ஆசீர்வாதமான நன்மையான காரியங்கள் யாவற்றையும் விளங்க பண்ணுகின்றார். நம்முடைய ஊழியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டு வருகிறீர்கள். நிச்சயமாக சகல காரியத்திலும் தேவன் தம்முடைய ஆசீர்வாதமான வல்லமைகளை விளங்க பண்ணுவார் என்கிறது சந்தேகம் ஒன்றுமில்லை. இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கென்று நாம் எடுக்கப் போகின்ற சத்திய வேத வசனம் 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 2வது அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 தெசலோனிக்கேயர் அதுல 2வது அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறதை போல ஆண்டவராகிய தேவன் நமக்கு அநேகம் விதமான ஆலோசனைக்குரிய காரியங்கள் யாவற்றையும் கற்பிக்கக்கூடியவராய் விளங்கி கொண்டு வருகின்றார். அதுல பல விஷயங்கள் எச்சரிப்பான விஷயங்களாக, பல புத்திமதிகளாக, பல ஆலோசனைக்குரிய காரியங்களாக, பல விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஈடேற்றத்திற்காக ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்படக்கூடிய வசனமாய் விளங்குகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்லுது அப்படின்னா, வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும். ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கக்கூடிய அழைப்புக்கு பாத்திரவான்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியம். இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது ஒரே ஒரு சம்பவம் ஒன்று என்னுடைய நினைவுக்கு வருகிறது. ஒரு தம்பதிகளுக்கு பிள்ளைகள் இல்லாது இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அவங்க பல மருத்துவமனைகளின் ஊடாக கடந்து போனாங்க. அவங்களுக்கு பிள்ளை பாக்கியத்திற்குரிய வழிமுறை ஒண்ணுமே இல்லை. ஆகவே கணவனும் மனைவியும் உட்கார்ந்து பேசினாங்க. ஏதாகிலும் ஒரு பிள்ளையை நம்ம அடாப்ட் பண்ணி கொள்ளலாம் என்கிறதை பற்றி. நல்ல ஒரு ஆசிரமமாக காணப்படக்கூடிய அந்த பிள்ளைகளை அதை விற்பனை செய்யக்கூடிய சில பெற்றோர்கள், கைவிடப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் அதாவது அந்த பெற்றோர்களை இழந்து போயிருக்கக்கூடிய பிள்ளைகளை எடுத்து வளர்க்கக்கூடிய சின்ன ஒரு ஆசிரமத்தை நோக்கி அவங்க கடந்து போனாங்க. அது ஆண்டவருடைய நாமத்திற்கு பயபக்திக்குரிய ஒரு ஆசிரமமாக இருந்ததுனால அங்கே வளர்க்கப்படக்கூடிய பிள்ளைகள்லாம் நல்ல ஒரு பிள்ளைகளாக இருப்பார்கள் என்பதை அறிந்து அந்த இடத்தை நோக்கி அவங்க கடந்து போனாங்க. அடாப்ட் பண்ணுறதுக்காக கடந்து போகக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த இடத்தை நடத்தக்கூடிய அந்த அம்மா சொன்னாங்க, உங்களுக்கு எந்த பிள்ளை வேணும்னு பார்த்துங்க, எடுத்துக்கோங்க. சரின்னு சொல்லி அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு விதமான பிள்ளைகளையும் பார்த்து கொண்டே வர ஆரம்பிச்சாங்க. ஒரு பையன் பயங்கர சுட்டி, பயங்கர சேட்டை, இவ்வளவு ஊண்டுதான், ஒரு சின்ன பிள்ளை தான். அதாவது பிறந்து லேசா அப்படி தவளக்கூடிய அந்த நேரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது ஒரு இடத்தில் உட்காராமல் எங்கும் அங்கும் அலைமோதக்கூடிய ஒரு பிள்ளையாக காணப்பட ஆரம்பித்ததுனால உங்களுக்கே தெரியும், பிள்ளைகள் சேட்டை பண்ண ஆரம்பிச்சா தான் அந்த பிள்ளை பிற்காலத்திலே நல்ல முறையில் வளர ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஆரம்பத்திலே மண்ணு மாதிரி உட்கார்ந்து கடைசி வரைக்கும் மண்ணு மாதிரி இருக்கிறது பார்க்க முடியும். இந்த மாதிரி எங்கும் அங்கும் அலைமோதக்கூடிய அந்த பிள்ளையை பார்க்கக்கூடிய அவங்களுடைய மனசுல இந்த பிள்ளையை நம்ம அடாப்ட் பண்ணிக்கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நினைவு அவங்களுடைய மனசுக்குள்ள வந்துச்சு. சரின்னு சொல்லி அந்த பிள்ளையை அவர்கள் தத்தெடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பிள்ளையை செல்லமாக வளர்க்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கினாங்க. அவங்க 2 பேரும் நல்ல பணியாற்றக்கூடியவர்கள். அதனால கையில காசுக்கு எந்த விதமான பஞ்சம் இல்லை, பிரச்சனை இல்லை. ஆகவே பிள்ளை கேட்ட எல்லா காரியங்களையும் விருப்பத்தோடு கூட அவர்கள் ஆவலோடு கூட செய்யும் ஒரு மக்களாய் விளங்க. பிள்ளையினுடைய ஃபியூச்சர் லைஃபுக்காக அவனுக்கு நல்ல சேகரிப்பான காரியங்கள் யாவற்றையும் உருவாக்க வேண்டும் என்பதற்காக வாங்கின சம்பளத்துல ஒரு தொகையை அவனுடைய வைப்பு நிதியாக சேகரிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. பிள்ளையும் வளர்ந்தான், பெரிய பையனாய் வளர ஆரம்பித்தான். அநேகம் துன்மார்க்கமான பிள்ளைகளோடு கூட அவன் கடந்து போய் ஒரு நாள் என்ன விதமான காரியம் நடந்தது, நல்லா பயங்கரமாய் குடித்து வெறித்து நேராக அவனுடைய அப்பாவுடைய சட்டையை பிடித்து கையில ஒரு பெரிய ஒரு கத்தியை ஒன்றை வைத்துக்கொண்டு, என்னுடைய சொத்து முழுவதையும் நீ என்னுடைய கரங்களிலே தருகிறாயா, இல்லையா, இல்லை என்றால் இப்பொழுதே நான் உன்னை குத்தி கொண்டு போட்டுவிடேன் என்று சொல்லி மிரட்டக்கூடிய அளவிற்கான காரியங்களை அவன் உருவாக்க துவங்க ஆரம்பிச்சான். இந்த பெற்றோருக்கு அவர்களை அறியாத கண்ணீர். இவனுக்காக இத்தனை விதமான காரியத்தை நாங்கள் செயல்படுத்த ஆரம்பிச்சோம். இத்தனை காரியங்களை நாங்கள் பார்த்து அவன் கேட்ட காரியங்கள் தவிர்த்து கேளாத விஷயத்தையும் நாங்கள் மெய்யாகவே வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சோம். ஒரு விஷயத்தை கேட்டா 10 விஷயத்தை நான் அவனுக்காக வாங்கி கொடுக்கக்கூடியவனாய் விளங்கினேன்.
ஆனால் எவனோ துன்மார்க்கமாய் நடந்து துன்மார்க்கமான வழியின் ஊடாக கடந்து போய் எங்களையே கொல்லும்படியான காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறார் என்று சொல்லி அந்த பிள்ளையை பிடித்து மீண்டும் கொண்டு போய் சிறையில கொண்டு போய் அடைச்சாங்க. இனி இந்த பிள்ளை எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் தனியாக கூட வாழ்ந்து கொள்வோமே தவிர நாங்கள் செய்யக்கூடிய அன்புக்கு இவன் பாத்திரவானா இல்லை என்கிறதை அறிந்த அந்த பெற்றோர்கள் சிறையிலே கொண்டு போய் அழைத்தார்கள். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, என்னை அழைத்த என் தேவனாகிய கர்த்தருக்கு முதல் காரியம் நான் பாத்திரம் உள்ளவனாய் மாற்றப்பட வேண்டியது அவசியம். எனக்காக ஜீவனையே தந்த தேவனுக்கு நான் எல்லா விஷயத்திலும் என்னுடைய முழுமையை அர்ப்பணிக்க வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கின்றார். ஆரம்ப நாட்களிலே காணப்பட்ட அநேகம் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் நிலைகளை பாருங்கள். அவர்கள் எல்லாரும் கர்த்தராகிய தேவனுக்கு என்று தங்கள் உயிரையும் கொடுக்க அவர்கள் யோசிக்கவே இல்லை. காரணம், கர்த்தருக்கு பாத்திரவான்களாக நான் நடக்கணும். நான் அறியாதிருக்கக்கூடிய காலத்தில் என்னை அறிந்து ஆண்டவராக தேவன் தேடி வர ஆரம்பித்தார். நான் ஆண்டவராக தேவனுடைய ரட்சிப்பு என்கிற அந்த வார்த்தையை உணராதிருக்கக்கூடிய நேரத்தில் எனக்காக தன்னுடைய இரத்தத்தையே சிந்தி இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை எனக்காக கர்த்தராகிய தேவன் சம்பாதித்து கொடுக்கக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பித்தார். நான் துன்மார்க்கமான வழியிலே கடந்து போன பொழுதிலும் கூட என்னை ஆற்றி தேற்று அரவணைத்து நான் தவறான மார்க்கத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய நேரத்தில் எங்கே என்னுடைய ஜீவன் மாண்டு மடிந்து போக ஆரம்பித்து என்பதை அறியக்கூடிய கர்த்தர் என்னுடைய எல்லா விதமான தீமைகளிலும் நின்று என்னை விலக்கி பாதுகாக்க ஆரம்பித்தார். இவர் செய்த இந்த எல்லா நன்மையான காரியங்களுக்கு நான் பாத்திரம் உள்ளவனாய் என்னை மாறப்பட வேண்டியது அவசியம். அப்ப ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய எதிர்பார்ப்பு என்று ஒன்று இருக்கிறது. என்ன எதிர்பார்ப்பை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கின்றார்? உன்னை நான் அழைத்தேன், நீ என்னை அறியாதிருக்கக்கூடிய நேரத்தில் உன்னை நான் கூப்பிட்டேன். நான் உன்னை அழைத்த அழைப்புக்கு பாத்திரவானாய் நீ நடக்க வேண்டும். நீ கேட்ட அநேகம் காரியங்களை, கேளாத அநேகம் ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு தந்தேன். அதற்கு நீ பாத்திரவானாய் உன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வரங்களை பற்றி உனக்கு தெரியாது, தாளந்துகளை பற்றி உனக்கு தெரியாது, கிருபையை பற்றி உனக்கு தெரியாது, இரக்கங்களை பற்றி தெரியாது என்றாலும் கூட இவைகள் ஒன்றையும் அறியாதிருக்கக்கூடிய காலத்திலும் கூட நீ கேளாத வரங்களையும் தாளந்துகளையும் கிருபைகளையும் அபிஷேகத்தையும் நான் உன்னுடைய வாழ்க்கையிலே தந்தேன். எதற்கு நீ பாத்திரவானாக நீ நடக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கும் ஒரு தேவனாய் விளங்குகிறார். அதுதான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீர்க்கமாய் நம்ம கூட வந்து பேச ஆரம்பிக்கிறார். மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று அடுத்த வசனத்தில் என்ன போட்டு பாருங்க. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நான் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்புமான வார்த்தைகளை சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். எப்படி சொல்றாரு பாருங்க. இது ஒரு பெரிய ஒரு எச்சரிப்பான ஒரு காரியம். என் தேவனாகிய கர்த்தருக்கு பாத்திரவானாய் நான் காணப்படாது இருக்கிறது உண்டானால் கடைசி நாளில் நியாய தீர்ப்பின் நாளிலே நான் போய் கர்த்தருக்கு முன்பதாக கணக்கு சொல்ல வேண்டியது அவசியம். உன்னை நான் எவ்வளவு தூரம் மெய்யாகவே அலங்கரிக்கும் ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பித்தேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அதுல ஆண்டவராக தேவன் ஒரு பெரிய ஒரு குற்றம் ஒன்றை சுமத்த ஆரம்பிக்கின்றார். நீ குளிப்பாட்டப்படாது இருக்கக்கூடிய அந்த காலத்திலே ஆண்டவராகிய நான் உன்னை சுத்திகரித்து நீ எந்த விதமான காரியத்திற்கும் லாயக்கற்றவன் என்று சொல்லி தூக்கி எறியப்படக்கூடிய அந்த காலத்திலே உன்னை நான் தேர்ந்தெடுத்து உன்னை உப்பினால் சுத்திகரித்து உன்னை நான் குளிப்பாட்டி உனக்கு எல்லா விதமான ஆடை ஆபரணங்களை தரித்து மகா உச்சிதமான நிலைகளிலே நான் உன்னை கொண்டு போய் நிறுத்தினேன். நீ வளர்ந்து பெரியவளாய் மாற்றப்பட்ட பிறகு அநேகம் தேசங்களோடு கூட ஆண்டவராக எனக்கு அருவருப்பான வேசித்தனத்தையும் விபச்சாரத்தையும் செய்கிறது எப்படி என்கிறதை பற்றி கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலம் பேச ஆரம்பிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவராக தேவன் நீ அறியாதிருக்கக்கூடிய காலத்திலே உன்னை மெய்யாகவே தூக்கி சுமக்கும் ஒரு தேவனாய் விளங்கினார். அவருக்கு பிரியமான ஒரு மனிதனாய் நீ உன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை மாற பண்ணுகிறதான் அவருக்கு பாத்திரமான நடக்கை என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. தேவன் செய்த நன்மைகளுக்கு ஈடாக இதுவரைக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு என்ன செஞ்சிருக்கிறேன் யோசிச்சு பாருங்க. தேவன் எனக்கு நான் கேட்டும் கேளாத அநேகம் நன்மைகளை ஆண்டவராக தேவன் தந்திருக்கின்றார். நான் யோசித்தும் யோசியாது இருக்கக்கூடிய அநேகம் காரியங்களை கர்த்தராக தேவன் தர ஆரம்பித்திருந்தார். நிறைய ஆக்சிடென்டான நேரத்தில் என்னை ஆண்டவராக தேவன் காப்பாற்றி தம்முடைய ஜீவனையே எனக்காக தரக்கூடிய ஒரு தேவனாய் விளங்கினார். என்னுடைய ஒவ்வொரு குறைவிலும் கர்த்தர் நிறைவான நன்மைகளை தர ஆரம்பித்தார். மருத்துவமனையிலே கேட்பாரில்லாது இருக்கக்கூடிய நேரத்திலே கர்த்தரே என் பரிகாரியாய் கடந்து வர ஆரம்பித்தார். இத்தனை நன்மைகளை செய்த கர்த்தருக்கு நீங்களும் நானும் என்ன செய்தோம்? அவருக்கு என்ன பாத்திரமாக நாம் நடந்து கொள்ள ஆரம்பித்தோம் என்கிறதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். அப்போஸ்தலர் சொல்லுகின்றார், தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுகிறதை போல நான் உங்களுக்கு இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் புத்தியாகவும்
தேர்தலாகவும் எச்சரிப்பாகவும் சொன்னதை நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு பாத்திரமாய் நடக்கக்கூடிய நடக்கை என்றால் என்ன? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே எதை ஆண்டவராக தேவன் எதிர்பார்க்கின்றார்? அவருடைய எதிர்பார்ப்புக்கு மாறான ஒரு விஷயத்தை நீங்களும் நானும் செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தருடைய மனதை வேதனைப்படுத்தும் ஒரு மக்களாக நாம் விளங்க ஆரம்பித்து விடுகின்றோம். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து எந்த நன்மைகளையும் பெற தகுதி இழக்கக்கூடிய ஒரு மக்களாய் நீங்களும் நானும் மாற்றப்படுத்துவங்க ஆரம்பித்து விடுகிறோம். தேவனுக்கு பாத்திரமாய் நடக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள் என்றால் என்ன? சில முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு முன்பதாக சொல்ல வேண்டியது அவசியம். நிறைய விஷயத்தை கர்த்தர் தந்திருக்கிறாரு, அதற்கு ஈடாக ஒன்றையும் செய்ய முடியாது. ஆனால் 1-2 விஷயத்தை ஆண்டவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரியான சில காரியங்களை நாம் செயல்படுத்த ஆரம்பித்தாலே போதும், தேவன் நம் நிமித்தம் திருப்தி அடையும் ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறார். நம்மை திருப்திப்படுத்தக்கூடிய கர்த்தருக்கு பெரிய விஷயத்தை நம்ம செய்ய முடியாது. கர்த்தராக தேவன் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களுக்கு மிஞ்சி நிறைய விஷயங்களை செய்ய முடியாது. ஆனால் 1-2 விஷயங்களை செய்து அவருடைய மனதை உங்களாலும் என்னாலும் சந்தோஷப்படுத்த முடியும். முதல் காரியமாக, தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் என்ன விஷயத்தை எதிர்பார்க்கும் ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷத்துல 10வது அதிகாரம் 37, 38 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு 10வது அதிகாரம் 37, 38 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. 38வது வசனம், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. முதல் பாத்திரவான் அப்படின்னா எதை ஆண்டவராக தேவன் எதிர்பார்க்கிறார்? எல்லா விஷயத்திலும் இயேசுவை நீங்கள் முதன்மைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். நம்முடைய வாழ்க்கையில எல்லா நேரத்திலும் கடைசி நேரத்தில் தான் கர்த்தராக தேவனை நாம் யோசிக்கக்கூடிய ஒரு மக்களாக விளங்குகின்றோம். நம்மளால ஆன மட்டும் முயற்சி பண்ணி, இதற்கு நல்ல ஒரு உதாரணமாக வேத புஸ்தகத்திலிருந்தே உங்களோடு கூட உதாரணத்தை பேச முடியும். ஆண்டவராக இயேசுவும் அவருடைய சீஷர்களும் ஒரு முறை இந்த கரையிலிருந்து அந்த கரையை நோக்கி கடந்து போறாங்க. கடந்து போகக்கூடிய நேரத்தில் இயேசு கிறிஸ்து படகுனுடைய பின்னணியத்திலே அயர்ந்து நித்திரை பண்ணி உறங்க ஆரம்பிக்கின்றார். அப்ப அந்த படகு அலைவு படக்கூடிய அளவிற்காக அந்த படகுக்கு விரோதமாக நிறைய பயங்கரமான பெரிய அலைகளும் பெரிய காற்றுக்குள்ளும் உருவாக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கப்பட துவங்கிற்று. அப்ப அந்த அந்த வசனத்துல என்ன பார்க்கிறோம்? அவர்கள் தங்களால் ஆன மட்டும் பிரயாசப்பட ஆரம்பிச்சாங்க. தங்களால் ஆன மட்டும் முயற்சித்து பார்த்தாங்க. ஆனால் அந்த படவை கொண்டு போய் கரையிலே சேர்க்க அவர்களால் முடியாத ஒரு நேரத்தில் கர்த்தராக தேவனை அவர்கள் தட்டி எழுப்பினாங்க. ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறதை பற்றி உமக்கு கவை இல்லையா? நீர் ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். கர்த்தராக தேவன் சொல்லுகின்றார், அற்ப விசுவாசிகளை ஏன் நீங்கள் சந்தேகப்பட்டீர்கள் என்று சொல்லி எழுந்து நின்று காற்றையும் கடலையும் கர்த்தராக தேவன் அதட்டினார். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, நிறைய பேருடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய முதல் தவறு என்ன அப்படின்னா, நம்மால் ஆன மட்டும் பிரயாசப்பட்டு பின்பு கர்த்தராக தேவனை நாம் தட்டி எழுப்ப ஆரம்பிக்கின்றோம். அவர் சொல்லுகின்றார், முதல் காரியமாய் நீங்கள் என்னை தஞ்சம் புக ஆரம்பிக்கிறது உண்டானால், நீங்கள் என்னை வேண்டி விரும்ப ஆரம்பிக்கிறது உண்டானால், நீங்கள் என்னை அழைக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இவ்வளவு தூரம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. கர்த்தர் என்ன சொல்லுகின்றார்? இவ்வளவு தூரம் நீங்க கஷ்டப்பட வேண்டாம். முதலாகவே அந்த படகு அநேக விதமான தத்தளிப்பின் ஊடாக கடந்து போகக்கூடிய அந்த நேரத்தில் பெரிய புயலையும் பெரிய கடல் சீற்றத்தையும் பெரிய அலைகளையும் அவர்களுடைய கண்கள் கண்ட மாத்திரத்திலே இயேசுவை அவர்கள் அதே நேரத்தில் தட்டி எழுப்ப ஆரம்பித்திருக்கிறது உண்டானால் அவ்வளவு தூரம் தங்கள் பலத்தை அவர்கள் செலவு பண்ண வேண்டியதா இருந்திருக்காது. அவர்கள் தங்களால் ஆன மட்டும் பிரயாசப்பட்ட பிறகு இயேசுவை தட்டி எழுப்ப ஆரம்பித்ததுனால ஆண்டவராகிய தேவன் எழும்பி நின்று இறையாத அமையதா இருன்னு சொல்லிட்டார். இறையாம அந்த காரியங்கள் எல்லாம் நின்று போக ஆரம்பித்து விட்டது. இப்ப அவர்களுக்கு இருக்கக்கூடிய நஷ்டம் என்னன்னு பாருங்க. அவ்வளவு தூரம் வருத்தப்பட்டு அவர்கள் பட்ட பிரயாசங்கள் எல்லாம் வீணாய் போக ஆரம்பிச்சிச்சு. வேதம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் அடிப்படையில நீயும் நானும் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாம் அற்ப பிரயோஜனமானது. நம்முடைய முயற்சியினால் ஒன்றும் ஆகிறதில்லை. நிறைய பேருடைய வாழ்க்கையிலே தங்களுடைய ஞானத்தை பயன்படுத்தி, தங்களுடைய அனுபவங்களை பயன்படுத்தி, தங்களுடைய அநேகம் விதமான மக்களுடைய செல்வாக்குகளை பயன்படுத்தி, பெரிய பெரிய நபர்களெல்லாம் எனக்கு தெரியுங்க, அவர்களை கொண்டு ஏதாகிலும் ஒரு காரியத்தை நான் செய்து ஏதாகிலும் ஒரு விஷயத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே வரப்பற்ற முடியும் என்று சொல்லி தங்களால் ஆன மட்டும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசி நேரத்தில் ஒன்றும் முடியவில்லை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் தான் கர்த்தராகிய தேவனை அவர்கள் தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப
இப்ப கர்த்தர் சொல்லுகின்றார், நீ முதல் ஸ்தானமாய் என்னை மட்டும் நீ நேசிக்கக்கூடியவனாய் விளங்குகிறது உண்டானா, என்னிலே மட்டும் நீ திருப்தியடையக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறது உண்டானா. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு நீ சொல்யூஷன் பார்க்கக்கூடிய அளவிற்கு முயற்சி பண்ணக்கூடாது. ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு வேதனைக்குரிய காரியம் வருகிறது உண்டானால் என்னை நீ தட்டி எழுப்பாமல் நீயாக முயன்று அதற்குரிய தீர்வுகள் யாவற்றையும் எட்டக்கூடிய அளவிற்காய் நீ கடந்து போகக்கூடாது. அவருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை, என்ன வார்த்தையை சொல்கிறது? மீண்டும் வாசிக்கிறேன் பாருங்க. மத்தேயு 10வது அதிகாரத்தில் 37வது வசனம், தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகளையாவது மகனையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் எதை என்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கின்றார்? என்ன பிரச்சனை வர ஆரம்பித்தாலும் இயேசுவை முதன்மையாய் கொள்ள வேண்டும். அதை ஆண்டவராக தேவன் சொல்லுகின்றார். கர்த்தருக்கு பிரியமுள்ள மக்களாய் பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும் என்றால் இந்த நிலை முதல் காரியம் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும். இதை கர்த்தர் என்ன சொல்லுகின்றார்? எச்சரிப்பாய் நம்ம கூட பேச ஆரம்பிக்கின்றார். அந்த அப்போஸ்தலர் அப்படித்தான் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு தேறுதலாகவும் ஆறுதலாகவும் எச்சரிப்பாகவும் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எது ஆண்டவராக தேவன் தரக்கூடிய முக்கியமான எச்சரிப்பு? தேவனை காட்டிலும் எதையாகிலும் நீ முதன்மைப்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் அதனுடைய முழு பலனுடைய விளைவை நீ பெற்றுக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அதற்கு ஆண்டவராக தேவன் ஒரு உத்தரவாதத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே தரமாட்டார். நீயாக முயற்சி பண்ணாய், நீயாக கடந்து போக ஆரம்பித்தாய், இதுல எந்த விதமான பங்கும் என்னுடைய கரங்களிலே காணப்படுகிறது இல்லை. நான் ஒண்ணுமே சொல்லல, நீயாக காரியங்களின் ஊடாக கடந்து போன, நீயா ட்ரை பண்ண ஆரம்பிச்சு. ஆண்டவராக தேவனுடைய சமூகத்தை நோக்கி பல மக்கள் இப்படியா ஜெபிக்கிறது வழக்கம். ஆண்டவரே, நான் அங்க போய் ட்ரை பண்ண, இங்க போய் ட்ரை பண்ண, இந்த ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தேன், ஏன் எனக்கு உதவிகள் யாவற்றையும் செய்ய நீர் மனமற்றவராய் காணப்பட்டீர். கர்த்தர் சொல்லுவார், நீ என்கிட்ட கேட்காம நீயா உன்னுடைய இஷ்டத்தின்படி ஓடுன, அங்க போன இந்த மனுஷனுடைய காலை பிடிச்ச, இவனுடைய கரங்களை பிடிக்க ஆரம்பித்தார், இவனுடைய கரங்களிலே அநேக விதமான லஞ்ச பொருட்கள் யாவற்றையும் கொடுக்க ஆரம்பித்தார், நீ முயற்சி பண்ணக்கூடிய வரைக்கும் நான் அமைதியாய் காணப்பட ஆரம்பித்தேன். நீ எப்போ உன்னுடைய முயற்சிகளை விட்டு என்னை சார்ந்து கொள்ளக்கூடியவனாய் விளங்குகிறாய், என்னை எப்ப நீ முதன்மைப்படுத்த ஆரம்பிக்கிறாயோ உனக்காக நான் யுத்தம் செய்யும் தேவனாய் வருகின்றேன். அப்ப கர்த்தராக தேவனுடைய வேதம் சொல்கிறதை போல அவருக்கு பாத்திரமான நடக்கை என்றால் என்ன? எதிலும் கர்த்தரை நீங்கள் முதன்மைப்படுத்துகிறதா அவருக்கு பாத்திரமான நடக்கை. எல்லா விஷயத்திலும் எந்த சின்ன ஒரு பிரச்சனையாய் இருந்தாலும் பெரிய ஒரு பிரச்சனையாய் இருக்க ஆரம்பித்தாலும், ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல என்னுடைய அண்ணன் நடத்தின அந்த கூட்டத்துல, அதாவது ராமநாதபுரத்தில் நடத்தப்பட்ட அந்த சின்ன சபை, அதுல ஒரு அம்மா கர்த்தருடைய நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டு எங்களுடைய பள்ளி ஆசிரியை, எனக்கு எங்க அண்ணனுக்கு ஆசிரியாக பணியாற்றின அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்தாங்க. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளின் ஆழமான காரியங்கள் யாவற்றையும் அறிந்து கொண்ட பொழுது ஒரு நாள் கர்த்தருடைய நாமத்தினாலே சாட்சி சொல்லக்கூடிய ஒரு வேளை வந்தது. அதுல திடீரென்று சொல்லி என்னுடைய அண்ணன் அந்த அம்மாவை எழுப்பி விட்டு, இந்த அம்மா தன்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே கர்த்தரை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறார்கள் என்பதை பற்றிதான சாட்சியை சொல்லுவார்கள் சொல்லிட்டாங்க. அந்த அம்மா எந்திரிச்சாங்க, எழுந்து நின்று, எனக்கு சமைக்கிறது என்கிறது அவ்வளவு சரியா வராது, ஓரளவுக்கு தான் நான் சமையல் பண்ணுவேன், ஆனால் எல்லா விதமான அந்த அம்மா ரொம்ப வயசானவங்க, அண்ணனுக்கு எனக்கு ஆசிரியனா பாருங்க, அவ்வளவு வயசானவங்க, எனக்கு அந்த அளவுக்கு சமையல்லாம் பண்ண தெரியாது. நான் என்றைக்கு ஆண்டவராக தேவனை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேனோ, அருமையான, அதாவது அண்ணனுடைய பெயரை சொல்லி அவர் மூலமாய் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரையே சார்ந்து கொள்ள வேண்டும் என்கிறதை பற்றி ஆண்டவராக தேவனுடைய வார்த்தைகளை எப்பொழுது தம்பி உரைக்க ஆரம்பித்தாரோ அன்று முதல் கர்த்தராக தேவனை நான் முதன்மைப்படுத்த ஆரம்பித்தேன். ஏதாச்சும் ஒரு சாப்பாட்டுல உப்பு போட வேண்டும் என்று சொன்னால் கூட, நம்ம சொன்ன சாட்சி அப்படி சொல்றேன், உப்பு போட வேண்டும் என்று சொன்னால் கூட ஒரு நிமிஷம் நின்று எந்த அளவு நான் உப்பை போட வேண்டும் ஆண்டவரே நீர் எனக்கு சொல்லித்தாரும் என்று நான் கேட்பேன். காப்பி தூள் போடணும் ஆண்டவரே, இந்த காஃபி சரியான ஒரு, அதாவது நல்ல ஒரு டேஸ்டியா வரணும். எங்க வீட்டுல போடக்கூடிய காஃபி எப்படித்தான் இருக்க ஆரம்பித்தாலும் அது அதாவது அந்த பச்சைத்தண்ணியினுடைய 2வது நிலை என்கிறதை பற்றி தான் பேச முடியுமே தவிர டேஸ்ட், உப்பு, புளிப்பு எதுவுமே இருக்காது, எந்த ஒரு காரியமும் இருக்காது இருக்கக்கூடிய நிலை. ஆனால் இந்த ஒரு காரியத்தை நான் செயல்படுத்த வேண்டும், எனக்கு நீர் ஞானத்தை தாரும் என்று சொல்லி காப்பித்தூள் போடக்கூடிய நேரத்தில் நான் ஜெபம் பண்ணுவேன். கர்த்தராக தேவன் சரியான அளவை போடக்கூடிய அளவிற்கு எனக்கு கிருபைகளை தந்தார். கர்த்தரை அப்படியே நான் சார்ந்து கொள்ள பழகினேன் என்று சொன்னார். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி பெரிய விஷயத்துல மட்டுமல்ல, சின்ன சின்ன காரியத்திலும் கூட நீங்கள் அவர்களை ஆண்டவராக தேவனை முதன்மைப்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால், வேதம் சொல்கிறதை போல நீங்கள் எந்த அளவினால் கர்த்தருக்கு அழுக்கிறீர்களோ அதே அளவை கர்த்தர் உங்களுக்கும் அழுப்பார். நீங்கள் அவரை முதன்மைப்படுத்தினால்
அவரும் உங்களை முதன்மைப்படுத்தும் ஒரு தேவனாய் விளங்குவார். நீங்கள் அவரை கடையானவராக கொண்டு போய் வைக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்களுடைய தேவைகள் வரக்கூடிய நேரத்தில் கர்த்தராகிய தேவனும் உங்களை கடைசியாக கொண்டு போய் நிறுத்துகிறதை பார்க்க முடியும். இப்ப கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வாக்கியத்தின் அடிப்படையில் முதல் பாத்திரமாய் நடக்கக்கூடிய நடவடிக்கை என்றால் என்ன? வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் தேவனாகிய கர்த்தருக்கு எல்லா இடங்களிலும் முதல் ஸ்தானத்தை கொடுக்கும் ஒரு பிள்ளைகளா நீங்களும் நானும் விளங்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்க துவங்க ஆரம்பிக்கிறது. இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருக்கு பாத்திரமாய் நடக்கக்கூடிய நடக்கை என்றால் என்ன? ஆண்டவராகிய தேவன் எதை என்னுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கின்றார்? இவ்வளவு நாள் வரைக்கும் எதிர்பார்க்காம நிறைய விஷயங்களை செய்த கர்த்தராகிய தேவன் சில விஷயங்கள்ல ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மக்களாய் பாத்திரவான்களாய் நீங்களும் நானும் மாற்றத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்கிறதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்தும் ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றார். இரண்டாவது பாத்திரமான நடக்கை என்கிறது எதை பற்றி நம்ம கூட வந்து பேச துவங்க ஆரம்பிக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 21வது அதிகாரம் 36வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. லூக்கா 21:36 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆகையால் இனி சம்பவிக்க போகின்ற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இரண்டாவது காரியம், கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படி ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது அவருடைய முக நாடி நம் நிமித்தம் வேறுபடுத்தப்படக்கூடாது. இவனுடைய முகத்தை நான் ஏன் பார்க்கணும்? இவன் நான் செய்த எல்லா விதமான நன்மைகளுக்கும் தீமையான காரியங்களை செய்தானே, அவனுடைய முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லி சலிப்பு தட்டி கர்த்தராகிய தேவன் உங்களையும் என்னையும் ஒதுக்கி விடக்கூடாது. அப்ப ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு முன்பதாக நிற்கக்கூடிய அந்த நேரத்துல என் முகத்தை பார்க்கும் கர்த்தர் என் நிமித்தம் சந்தோஷப்படணும். ஐயோ, எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கிறான், இவனை பார்க்கும் போதே என்னை அறியாத ஒரு பரவசம். சில பேர் வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் நம்மை அறியாத ஒரு சந்தோஷம் நமக்கு உருவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். அவங்க வந்து வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, கர்த்தருடைய காரியங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு மக்களாய் வருவாங்க, நிறைய ஆவிக்குரிய காரியங்களை பற்றி பேசலாம், பார்க்கும்போது நமக்கு பரவசம். சில பேர் வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் ஜன்னலை பார்க்கக்கூடிய நேரத்தில் கதவு பூட்டி ஒரே ஓட்டமாக பின்பக்கமாக ஓடி போகிறது வழக்கம். ஏன்னா வந்தா ஏதாகிலும் ஒரு பொருளை வாங்காம போகவே மாட்டோம். ஒரு காப்பி தூள் கொடுங்க, ஒரு ஜீனி கொடுங்க, ஏதாச்சும் ஒரு அதாவது ஒரு மைதா மாவு கொடுங்க, ஒரு ரவை கொடுங்க, ஏதாகிலும் ஒரு காரியத்தை வாங்காமல் போகவே மாட்டான். ஆகவே இவன் வரக்கூடிய அவனுடைய தலை தெரியக்கூடிய நேரத்தில் முன்பக்க கதவு முடித்து பின்பக்கமா ஒரே ஓட்டமாய் ஓடுகிறது வழக்கம். கர்த்தராகிய தேவனும் எதை என்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நீ வரக்கூடிய அந்த வருகை கர்த்தருக்கு சந்தோஷமா இருக்கணும். உன்னை பார்க்கும் போதே கர்த்தராக தேவன் பரவசம் கொள்ளணும். இவன் ஆண்டவராக தேவனுடைய சித்தத்தின்படி செய்யக்கூடியவன். எப்ப பார்த்தாலும் பிச்சை எடுக்கிறவன் கிடையாது. ஆண்டவர் அதை தாங்க இதை தாங்க இதை தாங்க அப்படி கேட்கிறவன் கிடையாது. ஒரு அதான் உங்களுக்கே தெரியும், ஒரு 4 பிச்சைக்காரனுக்கு நீங்க வந்து சந்தோஷமா காசு போடுவீங்க. ஒரு 125 பிச்சைக்காரன் வந்துட்டான்னு வச்சுங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்ன நடக்கும் பாரு. ஐயா 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 வரக்கூடிய நேரத்தில் ஒரே ஓட்டமாய் தப்பி நம்ம ஓடி போகிறது வழக்கு. ஆண்டவராகிய தேவனும் அப்படித்தான். ஒரு முறை நீங்க பிச்சை எடுத்தா கொடுப்பாரு, 2 முறை பிச்சை எடுத்தா கொடுப்பாரு. எல்லா நேரத்திலும் 24 மணி நேரத்துல போய் ஜெபம்னு சொல்லக்கூடிய நேரத்திலே போய் பிச்சை எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், கர்த்தராகிய தேவன் பாப்பா வந்துட்டான், பிச்சைக்காரன் வந்துட்டான், கதவு பூட்டிட்டு போயிடுவார். வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் என்னை பார்க்கும் பொழுதே கர்த்தருடைய மனம் பரவசம் அடைய வேண்டும். ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக நான் போய் நிற்கும் போதே இதோ இவன் வந்துவிட்டான், எவ்வளவு பெரிய காரியங்களை சாதிக்கும் ஒரு மனுஷன், எவ்வளவு மேன்மையான விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு மனுஷன், நான் என்னென்ன காரியங்களை என்னுடைய மனதிலே நினைக்கிறேனோ அவ்வளவு விஷயத்தையும் அப்படியே எந்த தடையும் இல்லாமல் செய்யக்கூடியவன். அவனுடைய முகத்தை பார்க்கும் போதே நான் பரவசம் கொள்ளுகின்றேன், அவனுடைய நினைவை நான் நினைக்கும் போதே நான் பரவசம் கொள்ளுகிறேன். இந்த நிலைகள் என்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்றால் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழிப்பாய் நான் காத்திருக்கணும். அப்ப விழிப்பு நிறைந்த ஜெபம் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் கர்த்தருடைய மனதை சந்தோஷப்படுத்தும் ஒரு வாழ்க்கை. கடமைக்காக செய்யக்கூடிய ஜெபம் அல்ல, அநேக விதமான பொழுதுபோக்குக்காக செய்யக்கூடிய ஜெபங்கள் அல்ல, ஏதோ சொல்லிட்டாங்கன்னு சொல்றதுக்காக செய்யக்கூடிய ஜெபங்கள் அல்ல. ஜெப குறிப்புக்குரிய காரியத்தை கொடுத்துட்டாங்க, அதுக்காக நான் சொல்லக்கூடிய ஜெபம் என்று அல்ல. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஜெபம் என்று சொன்னால் உன்னுடைய மனமுவந்து அந்த காரியங்களை செயல்படுத்த வேண்டியது அவசியம். இந்த காரியங்களை எல்லாரும் பார்க்கறாங்க, ஆகவே நான் வேற வழியில் நான் ஜெபிச்சுதான் ஆக வேண்டும் அப்படி இல்லை. என்னுடைய மனமே ஜெபிக்கக்கூடிய காரியங்களுக்காக பரவசம் கொள்ள ஆரம்பிக்கிறது நான் பார்க்கிறேன். எப்ப நான் ஜெப அறையை நோக்கி கடந்து போவேன், அந்த ஜெப அறை நேரம்தான் எனக்கு மகா பெரிய பரவசம் நிறைந்த ஒரு நேரமாய் காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ஆப்பிரிக்க நாடுகளில், ஆப்பிரிக்க அந்த காட்டுப்பகுதியில் வசிக்கக்கூடிய சில பழங்குடி மக்களை பற்றி ஒரு நல்ல ஒரு சம்பவம் ஒன்றை சொல்லுவாங்க.
அதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது ஒரு அடர்ந்த காட்டு பகுதியான ஒரு இடம். அதுல அதை இன்டீரியர் ஃபாரஸ்ட் அழைக்கப்படக்கூடிய உள்ளான காட்டு பகுதியில வசிக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ், அது ஒரு ட்ரைபு. அவங்களுக்கு யாரு போய் ஆண்டவராக தேவனை பற்றி பேசினார்களோ தெரியாது. அந்த ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் காணப்படக்கூடிய நிலங்கள் எல்லாம் அவர்களுடைய நிலங்கள். அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிலத்திலே தங்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக ஒரு இடத்தை வச்சிருப்பாங்களா அவங்க. அந்த 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 மக்கள் ஜெபிக்கிறதுக்காக கடந்து போகிறது வழக்கம். அவர்கள் ஒருவரை ஒருவர் பரியாசம் பண்ணுவாங்க. நீங்க இப்ப ஒருத்தர் பார்க்கும்போது நம்ம கிண்டல் பண்ணி பேசுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவர்களும் பரியாசம் பண்ணி பேசுவாங்களா. என்ன பரியாசம் பண்ணி பேசுவாங்க? என்ன நீ ஜெபம் பண்ண போகக்கூடிய அந்த இடத்துல அநேகம் புல் முளைச்சிருக்கே, காரணம் என்னன்னு கேட்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு கொஞ்ச நாள் ஜெபிக்காம போகிறது உண்டானால் அந்த இடத்துல அநேக விதமான செடிகள் வளர்கிறத பார்க்க முடியும். தொடர்ச்சியாக அவர்கள் கடந்து போகிறது உண்டானால் அங்க இருக்கக்கூடிய செடிகள் எல்லாம் செத்து போகிறதை பார்க்க முடியும். அந்த இடத்துல செடி மண்டி இருக்கிறதை பார்க்கக்கூடிய நேரத்தில் பழங்குடி மக்கள் அவர்களை பார்த்து கேலி பண்ணுவாங்க. என்ன ரொம்ப நாள் ஆச்சு, அந்த இடத்துக்குள்ள போகிறது இல்லையா, ஜெபம் போகிறது இல்லையான்னு சொல்லி பரியாசம் பண்ணுகிறது வழக்கம். நீங்களும் நானும் பரியாசம் பண்றோம். என்ன பரியாசம் பண்றோம் யோசிச்சு பாருங்க. உன் முகத்துல அந்த லிப்ஸ்டிக் போடுறது ரொம்ப கேவலமா இருக்கு பத்தியா, உன்னுடைய கண்ணில் ஐலைனர் போடுறது ரொம்ப எவ்வளவு கேவலமா இருக்கு பத்தியா. இப்படி பரியாசம் பண்ணக்கூடிய நமக்கு முன்பதாக அவங்க எதை பத்தி பரியாசம் பண்ணாங்க? இவன் ஒரு வாரம் ஜெபிக்காமல் போகிறார் என்பதை பற்றி அவர்கள் பரியாசம் பண்ணி மீண்டும் அவனை ஜெப நிலையை தூண்டக்கூடிய ஒரு மக்களாகும். அப்படின்னா ஜெபம் என்கிறது என்னுடைய மனம் ஒப்பி செய்யக்கூடிய ஒரு காரியம், மனம் விரும்பி செய்யக்கூடிய ஒரு காரியம். ஜெபம் என்று சொன்னால் கடமைக்காக அல்ல. இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு? நீங்கள் மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்பட வேண்டும் என்றால் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழிப்பாய் இருக்க வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் பண்ணி விழிப்பாய் இருக்க வேண்டும், விழிப்பாயிருந்தும் ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபிக்கிறதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அறியாத ஒரு விழிப்பு என்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். பக்தனாகிய தாவீது தன்னுடைய சங்கீதத்திலே ஒரு காரியத்தை இவ்விதமாக எழுத ஆரம்பிக்கிறார். அது என்னுடைய மனசை ரொம்ப டச் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. குறித்த காலத்திற்கு முன்பதாக நான் ஆண்டவராகிய தேவனை தேடும்படி ஆயத்தமாய் இருக்கிறேன். அவர் 3 மணிக்கு தான் அலாரம் வச்சிருக்கிறாரு. ஆனால் 2 மணிக்கே என்னை அறியாமல் என் ஆத்துமா என்னை வெளிப்பாக உருவாக்க செய்து கர்த்தராகிய தேவனை சந்திக்கும்படிக்காய் என்னுடைய மனதை அது திருப்பி கொண்டு வருகிறதை பார்க்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்பதாக எழும்பி ஜெபிக்கக்கூடிய அந்த ஒரு பழக்கம், ஆண்டவராகிய தேவனோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த ஒரு நிலை, கர்த்தரோடு கூட பேசக்கூடிய அந்த ஒரு ஐக்கியமான ஒரு நேரம், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியத்தை சென்று காலை நேரம் விழித்து எழும்பி ஆண்டவருடைய சமூகத்திலே பரவசமாய் காத்திருந்து பாடல்களை பாடி கர்த்தருடைய மனதை மகிழ்வடைய பண்ணி கர்த்தரோடு கூட பேசக்கூடிய அந்த நேரம் எப்பொழுது வரும்? இரவெல்லாம் காத்திருந்து 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 விடிகாலை வரக்கூடிய நேரத்தில் நான் எழும்பி முழங்காலிலே நின்று கர்த்தரை நோக்கி ஜெபிக்கக்கூடிய அந்த பரவசமான ஒரு நேரம். அதற்காக இரவெல்லாம் தூங்காமல் என் ஆத்துமா நல் விழிப்பாய் விழித்திருந்து ஆண்டவருடைய சமூகத்திற்காய் காத்திருக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. அதுதான் ஒரு வாஞ்சை நிறைந்த ஒரு ஜெபம். இப்ப ஏன் நம்முடைய ஜெபங்களுக்குரிய பதில் உத்தரவுகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது இல்லை? நிறைய நம்ம மிகுதியா ஜெபிக்கிறோம், மிகுதியான காரியங்களை கர்த்தருக்கு முன்பதாக நாம் பேச ஆரம்பிக்கிறோம். ஆண்டவரே இது வேணும், அது வேணும், அந்த காரியம் வேணும், இந்த காரியம் வேணும், நிறைய விஷயத்தை பற்றி கர்த்தருக்கு முன்னால் நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஆனால் ஜெபங்கள் எல்லாம் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்து புறப்படக்கூடிய ஜெபங்கள் கர்த்தராகிய தேவனால் அங்கீகரிக்கப்படவில்லை என்றால் அவைகள் எல்லாம் முழு மனதோடு கூட செய்யப்படாத ஒரு ஜெபங்கள். சும்மா வேற வழியில் நம்ம ஜெபிக்கிறோம். ஜெபிச்சாதான் கர்த்தராகிய தேவன் தருவார் என்பதற்காக நான் ஜெபிக்கிறேன், வேற மார்க்கம் இல்லை. இந்த ஜெபம் என்கிறது கர்த்தருடைய சமூகத்தில் எதையாகிலும் பெறக்கூடிய வழிகள் மட்டும் கிடையாது. கர்த்தரோடு கூட நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள ஆரம்பிக்கிறீங்க. அதுதான் ஜெபம். ஜெபம்னா என்ன அர்த்தம்? நானும் என் இயேசுவும் நேரடியான தொடர்பிலே நான் காணப்பட ஆரம்பிக்கின்றேன். இந்த தொடர்பை நான் என்னுடைய வாழ்க்கையிலே விருப்பப்படுகின்றேன். ஆண்டவரோடு கூட பின்னி பிணையும் ஒரு அனுபவம், ஆண்டவரோடு கூட நெருங்கின ஒரு பரஸ்பரமான ஒரு வாழ்க்கை, ஆண்டவருடைய முகத்தை பார்க்கும் ஒரு அனுபவம், கர்த்தரோடு கூட மெய்யாகவே பேசும் ஒரு அனுபவம், கர்த்தர் பேசும் அந்த குரலை ஆழமாய் கவனிக்கும் ஒரு அனுபவம். இதற்காகத்தான் நான் கர்த்தராகிய தேவனை தேடுகிறேனே தவிர தேவனாகிய கர்த்தரை தேடினால் எதையாகிலும் தருவார் என்பதற்காக கர்த்தராகிய தேவனை நான் தேடல. ஆரம்ப நாட்களில் காணப்பட்டிருக்கக்கூடிய அநேகம் பரிசுத்த மக்களுடைய வாழ்க்கை நிலைகளை பாருங்கள். அவர்கள் மனம் விரும்பி கர்த்தராகிய தேவனை தேட ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய மனசுல அதுக்காக நம்ம கேட்டாதான் கர்த்தர் தருவார் அப்படிலாம் அவங்க யோசிக்கல. அவர்கள் மனம் விரும்பி கர்த்தராகிய தேவனை கருத்தாய் தேட ஆரம்பிச்சாங்க.
ஆண்டவருடைய வேத புஸ்தகத்தில் நம்ம வந்து வாசிக்கும் போது ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். தன் பிதாவாகிய தேவன் தன்னுடைய கரங்களிலே அநேக விதமான பொறுப்புகள் யாவற்றையும் தர துவங்க ஆரம்பித்திருந்தார். இயேசுனுடைய கரங்கள் பகல் முழுவதும் ஊழியங்களை செய்த இயேசு கிறிஸ்து. இப்ப மாதிரி நம்ம வந்து நினைக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம கடந்து போகக்கூடிய காலங்களை போல அந்த காலம் கிடையாது. அதாவது இந்த கடல் வழி பயணம், மற்றபடி எல்லாம் கால்நடையிலே போகக்கூடிய மார்க்கமான பகுதிகள் தான். இந்த மாதிரி கால்நடையிலே நடக்கக்கூடிய நேரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இங்கிருந்து உதாரணமாக இங்கிருந்து திருச்செந்தூர் வரைக்கும், அல்லது வந்து சரி திருச்செந்தூர் வேணாம், இங்கிருந்து அதாவது அந்த அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய குரும்பூர் வரைக்கும் நீங்க நடக்கிறீங்க. இங்கிருந்து நடக்கிறீங்க, நடந்து போய் காலையில நடக்க ஆரம்பித்து இங்கிருந்து குரும்பூர் வரைக்கும் நடந்து போயிருக்கக்கூடிய நீங்கள் எப்போ உட்காந்து ஜெபம் பண்ணுவீங்க? உட்காந்து நீங்க அங்க போய் அந்த குறும்புல போய் நீங்க வந்து சேர்ந்துட்டீங்க. குறும்புல நீங்க போட்டுக்கூடிய ரூம்ல போய் தங்கிட்டீங்க, உள்ள போயிட்டீங்க. போனவுடன் முதல் எண்ணம் எனக்கு என்ன எண்ணம் வர ஆரம்பிக்கும் என்று சொன்னா, அப்பா இவ்வளோ தூரம் நடந்துட்டேன், கால்நடையா நடந்துட்டேன், கொஞ்ச நேரம் நான் ஓய்வெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஓய்வெடுத்து 1 நாள் 2 நாள் 3 நாள், சில நேரங்களில் ஆரம்ப நாட்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முழு ஜெபம் நடத்துகிறது வழக்கம். ஒரு இரவு ஜெபம் நடத்துகிறது முன்னாலும் 3 பகல் அவர்கள் உறங்குகிறது வழக்கம். அதனாலதான் பார்த்தேன் 3 பகல் நமக்கு சாப்பிடாம இருக்க முடியாது. ஆகவே பேசாம அந்த முழு ஜெபத்தை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஏனென்றால் ஒரு இரவு ஜெபத்திற்கு 3 பகலை அவர்கள் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த காலத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கால்நடையாகவே நடந்து ஊழியம் செய்த இயேசு கிறிஸ்து பகல் முழுவதும் கால்நடையாய் ஊழியங்களை செய்தார். இரவு முழுவதும் தன் பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய சரீரத்தில் டயர்ட்னஸ் இருக்காதா? இருக்கும். அவருடைய சரீரத்தில் பலவீனம் இருக்காதா? இருக்கும். அவருடைய கால்கள் வலிக்காதா? வலிக்கும். அவருடைய உள்ளமெல்லாம் வந்து எத்தனை விதமான மக்களை பார்த்த அந்த காரியங்கள் ரொம்ப களைப்பு காணப்படக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கும். ஆனால் இந்த களைப்புக்கு மிஞ்சி ஒரு சந்தோஷம் அவருடைய மனசுக்குள்ளாக, என் பிதாவாகிய தேவனை நான் சந்திக்க போகின்றேன். என் பிதாவாகிய தேவனை சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தை என் களைப்பின் நிமித்தம் நான் தவிர்த்து விடக்கூடாது. எப்படி பாருங்க, அதுதான் ஆண்டவரோடு கூட வைக்கக்கூடிய ஐக்கியத்தின் மேன்மை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். ஜெபம் பண்ணி விழிப்பா இருக்கக்கூடிய தன்மைனா என்ன அர்த்தம்? என்னுடைய டயர்ட்னஸ் எல்லாம் எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையுடைய நிலைகளை தாண்டி ஒளிந்து போக ஆரம்பிக்கிறது அப்படின்னா, இப்ப காலை முழுவதும் நம்ம வந்து நிறைய வேலையெல்லாம் பார்த்துட்டோம். இனி நம்ம வந்து அதாவது இரவு நேரத்துல பெட்ல போய் படுத்து நல்ல நித்திரையின் மூடாக கடந்து போக வேண்டும். நம்முடைய மனசுல எல்லாம் நம்ம டிசைட் பண்ணி வச்சாச்சு. சாப்பாடெல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லா காரியங்களும் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இனி பெட்டை விரிக்கக்கூடிய நேரத்திலே வந்து ஒரு பக்கம் பெட் விரிக்க ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு பக்கமா தான் வாயில கொட்டாவே வரக்கூடிய அந்த நேரம், பயங்கர உறக்கத்தின் நேரத்துல வரக்கூடிய நேரத்துல திடீர்னு சொல்லி கதவு தட்டப்படுகிறது. கதவு திறந்து பாக்குறீங்க, ரொம்ப வருஷமாய் வெளிநாட்டுக்கு போயிட்டு, அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் பட்டணத்துக்கு போயிட்டு, அமெரிக்காவுக்கு போயிட்டு, 4-5 பட்டணங்களுக்கு போயிட்டு, ஒரு பெரிய சூட்கேஸ் நிறையா, உனக்கு தான்ப்பா கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் உறக்கமெல்லாம் எங்கோ பறந்து போகிறதை பார்க்க முடியும். உண்மையா இல்லையா? யோசிச்சு பாருங்க. போயிடும். நம்முடைய மனசுக்குள்ளாக இருக்கக்கூடிய எல்லா டயர்னஸும் போகிறதுக்கு காரணம் என்ன? என்னை அறியாத உற்சாகமான நிலைகளை நான் நினைவு கூற ஆரம்பிக்கும் பொழுது அந்த உறக்கத்தின் நிலைகளை நான் மெய்யாகவே மேற்கொள்ளக்கூடியவனாய் விளங்குகிறேன். இயேசுவை சந்திக்கிறது எனக்கு அவ்வளவு உற்சாகமா இருக்கணும். அப்படி இருந்தால்தான் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஜெபம் பண்ணி விழித்திருக்கும் அனுபவம் என் அனுபவமாய் மாற்றப்பட முடியும். மற்றபடி கடமைக்காக நான் செய்யக்கூடிய ஒரு மனிதனாய், வேறு வழி இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு மனிதனாய், இவைகளெல்லாம் கர்த்தருக்கு முன்பதாக உன்னையும் என்னையும் பாத்திரமானாய் ஒரு நாளும் கொண்டு போய் நிறுத்தாது. மனப்பூர்வமாய் செய்யும் ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தராக தேவன் அங்கீகரிக்கும் ஒரு தேவனாய் விளங்குகிறார் என்று வேத புஸ்தகத்தின் வழியாக நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. 3வது ஒரு காரியத்தை பாருங்க. தேவனுக்கு முன்பதாக பாத்திரமான நடக்கை என்கிறதை பற்றி தேவன் என்ன விஷயத்தை நம்ம கூட பேச ஆரம்பிக்கிறார்? 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகத்துல 1வது அதிகாரம் 4-5 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 4-5 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்க கேளுங்க. நீங்கள் சகிக்கிற எல்லா துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிற நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். 5வது வசனம், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கக்கூடியவர்களாய் இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரம் என்று எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாய் இருக்கிறது. கர்த்தராகிய தேவன் 3வது விஷயம் நம்முடைய வாழ்க்கையிலே எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, கர்த்தருக்கென்று நான் என்னுடைய வாழ்க்கையிலே பாடுபடும் ஒரு அனுபவசாலியாய் விளங்க வேண்டும்.
பாடுகள் வரக்கூடிய நேரத்தில் நம்மை அறியாத ஒரு முறுமுறுப்பு, ஒரு வேதனை. பாடுகளை ஏற்க நான் என்னுடைய வாழ்க்கையிலே மனமற்றவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறேன். இப்ப இந்த காலத்தில் இருக்கக்கூடிய அநேக விதமான மக்களுடைய நிலைகள் இதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம். என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, எக்ஸாமினேஷனுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு மனசு கிடையாது. ஆனால் கள்ளத்தனமாக நிறைய பேருடைய கரங்களை கையூட்டு கொடுத்து, காசு கொடுத்து, லஞ்சம் கொடுத்து எப்படியாகிலும் பாஸ் பண்ணிவிட வேண்டும் என்கிற ஒரு நிலை. அதாவது இந்த லாட்டரி டிக்கெட் வாங்கக்கூடிய மக்களுடைய நிலைகளை பாருங்க. அதுக்கு என்ன காரணத்தை அவர்கள் சொல்லுவார்கள்? உழைக்காம நான் அதாவது பெரிய ஒரு பணக்காரனா மாறினாங்க. எனக்கு எந்த விதமான ஒரு அது நம்ம ஊர் பாஷையில் சொல்ல வேண்டும் என்றால், அதாவது என்னுடைய கரியே வலிக்காம நான் அநேகம் சம்பாத்தியத்தை சம்பாதிக்க வேண்டும். இது திருநெல்வேலி பாஷை. அவங்க என்ன சொல்லுவாங்க? கரி வலிக்காம காரியங்களை செய்ய வேண்டியது அவசியம். கர்த்தராக தேவன் சொல்லுகின்றார், வேலை செய்து அதற்குரிய பலனை பெற வேண்டும். ஊதியத்திற்கு, உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை கர்த்தராக தேவன் தருகின்றார். கர்த்தருடைய ஊழியம் என்கிறது பாடுகளின் ஊடாகவே உங்களையும் என்னையும் அழைத்துக் கொண்டு போகக்கூடிய ஒரு ஊழியம். ஆண்டவராக தேவனுடைய வேதம் சொல்கிறதை போல பாடுகள் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் யாவற்றையும் பக்குவப்படுத்தும்படிக்காய் கர்த்தராக தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வல்லமையான செதுக்கும் கருவிகளாய் அவைகள் காணப்பட ஆரம்பிக்கிறது. இந்த கருவிகள் உன்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் கர்த்தருக்கு ஏற்ற வண்ணமாய் செதுக்கி கொண்டே வர ஆரம்பிக்கிறது. செதுக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு வேதனை வரத்தான் செய்யும். அநேகம் விதமான ரத்தம் வரத்தான் செய்யும். சில உறுப்புகளை நான் இழக்கக்கூடிய நேரத்தில் ஆண்டவராக தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படக்கூடிய என்னுடைய மனம் வலிக்கத்தான் செய்ய ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தர் சொல்லுகின்றார், பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் ஒருவேளை உன் கண் உனக்கு இடரலா இருக்கிறது உண்டானால், ஈஸியா சொல்லிட்டு போயிட்டார். என்ன சொல்ல ஆரம்பிக்கின்றார்? உன்னுடைய கண்ணை நீ மெய்யாகவே பிடுங்கி எறிந்து விடு. 2 கண் உடையவனாய் நீ நரக அக்கினியிலே தள்ளப்படுகிறதை காட்டிலும் ஒற்றை கண்ணனாய் நீ பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறது எளிது. ஒரு கண்ணை பிடுங்கி பாருங்க, அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் என்று யோசித்து பாருங்க. கண் ஆபரேஷன் செய்யக்கூடிய மக்கள்கிட்ட நீங்க போய் கேட்டு பாருங்க, அந்த கண்ணுக்கு பக்கத்துல கத்தி வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் படக்கூடிய பாடு, கண்ணுக்கு பக்கத்துல ஊசியை கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் படக்கூடிய பாடு, இது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கர்த்தராக தேவன் எளிதாய் சொல்லிவிட்டு போக ஆரம்பிச்சு விட்டார். என்ன காரியத்தை சொல்லிட்டாரு? உன்னுடைய வலது கண் உனக்கு இடரலை தருகிறது உண்டானால் அதை பிடுங்கி எரிஞ்சிரு. உன்னுடைய கை உனக்கு இடரலான காரியங்களை தருகிறது உண்டானால் கையை நீ வெட்டி எறிந்து விடு. ஏனென்றால் 2 கை உடையவனாய் நரக ஆக்கினைக்குள்ளாக நீ தள்ளப்படுகிறதை காட்டிலும் ஒற்றை கையனாக நீ தேவராஜ்யத்திலே பிரவேசிக்கிறது அது மேன்மையாக இருக்கும். அப்படின்னா இந்த பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் நீங்க இப்ப இருக்க மாதிரியே அந்த ராஜ்யத்துக்குள்ள கடந்து போக முடியாது. சில இடங்களில் செதுக்க வேண்டும், சில இடங்களில் முறிக்க வேண்டும், சில இடங்களிலே அந்த காரியங்கள் யாவற்றையும் அப்புறப்படுத்த வேண்டும். இப்படி பல விஷயங்களை நீங்கள் இழக்க கொடுக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவ ராஜ்யத்தின் ஊடாக கடந்து போக நம்மால் ஆகும். பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு முன்னால இந்த கையை வெட்டி எடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே இந்த கையில 2 தடவை ஆபரேஷன் நடந்திருக்கு, திரும்பவுமா வெட்டப்படி? ஆமா, வெட்டினா தான் உள்ள போக முடியும், அப்படித்தான் செய்யணும், வேற வழி இல்லை. ஏற்கனவே 2 ஆபரேஷன் கண்ணில் நடந்திருக்கு, ஆண்டவர் இந்த கண்ணையா பிடுங்கணும்? ஆமா, அதை தான் பிடுங்கணும்பா. இன்னொரு கண்ணை இருந்துட்டு போட்டு இந்த கண்ணை நீ பிடுங்கித்தான் எறிய வேண்டும். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே பாடுகள் இல்லாமல் தேவனாகிய கர்த்தரை அடைய உங்களாலும் என்னாலும் ஆகிறது இல்லை. பாடுகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பரவசமாய் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டியது அவசியம். கஷ்டங்கள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது நாம் நம்முடைய மனதிலே யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன? இவைகள் என்னை சிதைக்கும்படிக்காக அல்ல, இவைகள் என்னை கெடுக்கும்படிக்காக அல்ல, இவைகள் என்னை உருவாக்கும்படிக்காக தேவனாகிய கர்த்தரால் கொடுக்கப்பட்ட மகா உன்னதமான தேவனுடைய பரிசுத்தமான கருவிகள் என்கிறதை நான் என்னுடைய மனதிலே நினைவு கூற வேண்டியது அவசியம். பாடுகளை தாண்டி கடந்து போகும் ஒரு மக்களாய் அல்ல, பாடுகளை விட்டு விலகி ஓடி போகக்கூடிய ஒரு மக்களாயும் அல்ல, பாடுகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாக நீங்களும் நானும் எண்ணப்பட முடியும். இறுதியாக கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையை பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல 3வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியினால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். அவங்க ஏன் பாத்திரவான்களாய் மாற்றப்பட ஆரம்பிச்சாங்கன்னா, தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாமல் தங்கள் வாழ்க்கையை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பிச்சாங்க.
இந்த வஸ்திரங்கள் அசுசிப்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலை என்றால் என்ன? உங்களுக்கே நல்லா தெரியும். சில காரியங்கள் என்னுடைய ஆவிக்குரிய நிலைகளை கெட்டுப்போக பண்ணக்கூடிய, தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய பாத்திரத்துக்குரிய தன்மைகளை இழக்க செய்யக்கூடிய காரியங்களை என் வாழ்க்கையிலே அவைகள் உருவாக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வஸ்திரங்கள் இவைகள் ஒருவேளை அசுசியாக காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், எல்லாமே நல்லா இருக்கு, ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கக்கூடிய திராணி நான் இழந்து போக ஆரம்பித்து விடுகிறேன். நல்ல ஒரு உதாரணமாக வேத புஸ்தகத்துல ஆண்டவர் பேசக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் ஒரு திருமண வீட்டிற்கு எல்லா ஜனங்களையும் ஆண்டவராக தேவனுடைய அந்த மனிதன் அழைக்க ஆரம்பிச்சு. எல்லா ஜனங்களும் வர்றாங்க. முதல்ல அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் அபாத்திரமாய் கடந்து போக ஆரம்பிச்சதுனால தெருவில் காணப்படக்கூடிய எல்லா மக்களையும் நீங்கள் அழைப்பித்துக் கொண்டு வந்து இந்த கல்யாண சாலை முழுவதும் நிரப்பக்கூடிய காரியங்களை உருவாக்க வேண்டும் என்கிறத பற்றி பேசினாங்க. எல்லா ஜனங்களும் கடந்து வராங்க. ஒரே ஒரு மனிதன் மட்டும் கல்யாண வஸ்திரம் அணியாதவனாய் நின்று கொண்டு ஆரம்பிக்கின்றான். எல்லாரும் வந்திருக்கிறாங்க. போகக்கூடிய மனுஷன், வரக்கூடிய மனுஷன், நிற்கக்கூடிய மனுஷன், ரோட்ல நிற்கக்கூடிய மனுஷன், எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு வந்து இந்த கல்யாண அந்த சாலை முழுவதும் நிரப்புங்கள் என்கிற வார்த்தையை பற்றி எஜமான் பேசியிருக்கிறாரு. ஆனால் அந்த கல்யாண வஸ்திரம் தெரியாது இருக்கக்கூடிய அந்த மனுஷனை அந்த எஜமான் கண்ட மாத்திரத்துல அவனை ஏன் தண்டிக்கும்படிக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும்? போகக்கூடிய வரக்கூடிய எல்லாத்தையும் யார் வேணாலும் வந்து சாப்பிட்டு போங்கன்னு சொல்லும் போது, நீ மட்டும் இந்த காரியத்திற்கு தகுதியை இழக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்கி இருக்கிறாய் என்பதை பற்றி அந்த மனிதன் பேசி கடினமாய் உத்தரவுகள் யாவற்றையும் சொல்லி அவனை அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடத்துல தூக்கி எறிந்ததனுடைய காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம் தான். இந்த கல்யாண வஸ்திரம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த வஸ்திரம் அணியாதிருக்கக்கூடிய மனிதனுக்கு கல்யாணத்தில் பங்கு கிடையாது. அவங்க வந்து உள்ள போகக்கூடாது. அந்த இஸ்ரவேல் நாட்டினுடைய வழக்கம் என்றால் என்ன அப்படின்னா, இந்த ஒரு இடத்திற்கு போக வேண்டும் என்றால் இந்த மாதிரியான ஆடை ஆபரணங்களை அணிந்துதான் உள்ளே போக வேண்டும். இந்த காரியங்களை பயன்படுத்தித்தான் உள்ளே நீங்கள் கடந்து போக வேண்டியது அவசியம். இதற்கு மாறாக நீங்கள் கடந்து போனால் உங்களை அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இது அந்த நாட்டினுடைய சட்ட திட்டம். அதே தான் கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். கல்யாண வஸ்திரத்தை அணியாமல் கல்யாண வீட்டிற்குள் எப்படி நீ உள்ளே பிரவேசித்தாய் என்பதை பற்றி அந்த மனிதனை பார்த்து கேட்க ஆரம்பித்தார். அவன் பேசாம நிற்கிறான். நிற்கக்கூடிய நேரத்தில் அந்த மனிதனை பார்த்து, மற்ற மக்களை பார்த்து அந்த எஜமான் சொல்லுகின்றார், இவனுடைய கையையும் காலையும் கட்டி அழுகையும் பற்கடிப்பின் நேரத்தில் தூக்கி எறியுங்கள். அப்படின்னா வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில தேவனுக்கு முன்பதாக நிற்க வேண்டிய தகுதியை நான் என்னுடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும். வஸ்திரம் என்கிறது எதையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே கற்பிக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. எது கர்த்தருக்கு முன்பதாக நிற்கக்கூடிய தகுதி உள்ளவனாய் என்னை உருமாற்றம் அடைய செய்ய ஆரம்பிக்கிறது என்று பாருங்கள். யாத்திராகம புஸ்தகத்துல 28வது அதிகாரம் 2 முதல் 4 வரை இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யாத்திராகமம் 28வது அதிகாரம் 2 முதல் 4 வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்கிறேன். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. 3வது வசனம், ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவி நான் நிரப்பின விவேகமான இருதயம் உள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக. 4வது வசனம், அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்கள் ஆவன மார்பதக்கமும் ஏபோத்தும் அங்கியும் விசித்திரமான உள் சட்டையும் பாகையும் இடைக்கச்சையுமே. உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனுக்கும் அவன் குமாரருக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும். முதல் காரியம், தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில எது தேவை அப்படின்னா, பரிசுத்தத்தை கர்த்தர் வஸ்திரமாக சொல்ல ஆரம்பிக்கின்றார். அதுக்கு பேரு பரிசுத்த வஸ்திரம். இந்த பரிசுத்தம் என்னுடைய வாழ்க்கையிலே வஸ்திரமாய் மாற்றப்பட ஆரம்பிக்கும் பொழுது மட்டும்தான் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கக்கூடிய திராணி பெற்றவனாய் நான் விளங்க ஆரம்பிக்கின்றேன். பரிசுத்தத்தை பற்றி அநேகம் விளக்கங்களை உங்கள்கிட்ட நான் பேசியிருக்கிறேன். நம்முடைய ஆவிக்குரிய நிலைகள்ல உள்ளும் புறம்பும் பரிசுத்தமான நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வரணும். அநேகமான மக்கள் செய்யக்கூடிய முதல் காரியம் என்ன அப்படின்னா, வெளியரங்கமான வாழ்க்கையில மட்டும் அவர்கள் பரிசுத்தத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறாங்க. பேச்சில பரிசுத்தத்தை காண்பிப்பாங்க, அவர்கள் நடக்கையில பரிசுத்தத்தை காண்பிக்க ஆரம்பிப்பாங்க, அவர்கள் உட்காரக்கூடிய இடத்துல பரிசுத்தத்தை காண்பிக்க ஆரம்பிப்பாங்க, அவர்களுடைய ஒவ்வொரு விதமான காரியத்துல பரிசுத்தவான்களை போல எல்லா விதமான செயல்களையும் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலேயோ தேவன் அறியாத அநேகம், தேவன் விரும்பாத அநேகம் அழுக்குகளினாலும் அசுத்தங்களினாலும் நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய மனம் இருக்கிறதை அவர்களுடைய வாழ்க்கை நடுவிலே உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். நிறைய பேருடைய வாழ்க்கையினுடைய ஆழங்களை பார்க்கக்கூடிய கண்களை கர்த்தர் நம்முடைய கண்களை ஆண்டவராக தேவன் திறந்துட்டான்னு வச்சுக்கோங்க.
இப்ப இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய நேரத்துல உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, இவருடைய கண்களை நீர் திறக்க வேண்டும். எலிசா, அந்த கர்த்தருடைய ஊழியக்காரனாக எலிசா ஜெபம் பண்றாரு பாருங்க. அந்த நாகமானுடைய கண்ணை திறங்க ஆண்டவரே, இங்க நிற்கக்கூடிய மக்களுடைய எல்லா விதமான காரியத்தையும் அவன் பார்க்கும்படி கண்களை திறக்க வேண்டும் என்று சொல்ல மாதிரி, நான் உங்களுடைய கண்களை திறக்கும்படிக்காக இவர்கள் தங்களுடைய கண்களை திறக்கக்கூடிய நேரத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆளுடைய மனதின் ஆழமான காரியங்களை உணரக்கூடிய அளவிற்கு அவர்கள் கண்களை திறக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்ன நடக்கும்? இது சபையா இருக்காது. பெரிய சண்டையும் சச்சரவும் மிகுந்ததாய் காணப்படும். உன் பக்கத்திலே வந்து உட்கார்ந்து பாரு, என்னை பத்தி என்னென்ன விதமான காரியங்களை யோசிக்க துவங்க ஆரம்பித்தாய். என்னென்ன விஷயம் எனக்கு விரோதமாக எத்தனை மாறாட்டமான கருத்துக்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனுஷன். ஐயோ, நான் நீ போடக்கூடிய முக்காட்டை நான் நம்பிட்டேனே, இத்தனை விதமான துன்மார்க்கமான கிரியையாவும் உன்னுடைய மனசுக்குள்ள இருக்கிறது. இப்படிலாம் யோசிக்கக்கூடிய நிலைகள் வருகிறதை பார்க்க முடியும். அதனால கர்த்தராகிய தேவன் ரொம்ப ஞானமாக ஒவ்வொரு மனுஷனுடைய மனசையும் பெரிய சிமுட்டையும் சாந்தையும் கூட பூசிட்டார். யாருடைய மனமும் யாருக்கும் தெரியாத அளவிற்கு வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஒருவனுடைய மனம் மற்றவருடைய மனதிற்குள்ளாக தெரிய ஆரம்பிக்கிறது உண்டானால் ஒருவனோடு கூட ஒருவன் ஐக்கியம் கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகாது. வெளியே பார்க்கும் பொழுது நல்ல மனசாட்சி உள்ளவனை போல அந்தரங்கத்திலே காணப்படக்கூடிய நிலைகளில் நம்மை அறியாத கேடும் அருவருப்பும் நிறைந்த காரியங்கள் உள்ளதாக கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதை போல முதல் காரியமாய் ஆண்டவராக தேவன் சொல்லுகின்றார், உள்ளும் புறம்பும் பரிசுத்தம் தேவ சமூகத்திலே நிறுத்தும் வஸ்திரமாய் நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறது. இந்த பரிசுத்த வஸ்திரத்தை நீ தரிப்பிக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் என் சமூகத்திலே நிற்கக்கூடிய பாத்திரவான்களாய் நீ எண்ணப்படக்கூடியவனாய் விளங்குகின்றாய். ஆரோனை முன்பதாக நீ என்னுடைய சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்தி விடாதே. ஆரோன் வருகிறதற்கு முன்பதாக இந்த பரிசுத்தத்தை வஸ்திரமாக்கி அவன் மேல் தரிப்பித்து அவனை எனக்கு முன்பதாக அழைப்பித்து கொண்டு வா. பரிசுத்தம் இல்லாமல் ஆரோன் என்கிறவன் அவன் என் ஆசாரியனாக காணப்பட ஆரம்பித்தான், அவன் எனக்கு முன்பதாக தூபம் காண்பிக்கக்கூடியவனாய் காணப்பட ஆரம்பித்தாலும், என்னுடைய சகல விதமான பணிவிடைகள் யாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு ஊழியனாய் காணப்பட ஆரம்பித்தாலும், பரிசுத்தம் என்கின்ற அந்த நிலை இல்லாமல் அவன் என் சன்னிதானத்திலே வரக்கூடாது என்று கர்த்தராகிய தேவன் பேசுகின்றார். அவன் எனக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பரிசுத்த வஸ்திரம் அவன் வாழ்க்கையிலே தரிப்பிக்கப்பட வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக நிற்க நீங்களும் நானும் பாத்திரவான்களாக நினைவு கூறப்பட வேண்டும் என்றால் பரிசுத்தம் என் வாழ்க்கையினுடைய அஸ்திபாரமாய் விளங்க வேண்டியது அவசியம். என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படும் ஒவ்வொரு விஷயத்திலும் என் பார்வை, சிந்தனை, நோக்கம், செயல்கள், என்னுடைய ஒவ்வொரு விதமான ஓட்டங்களும் தேவன் எதிர்பார்க்கும் பரிசுத்தத்தின் ஆழத்திலே நிறைந்ததாக காணப்பட வேண்டியது அவசியம். சின்ன ஒரு மாற்று கருத்து கூட, சின்ன ஒரு மாற்றான நினைவுகள் கூட என் வாழ்க்கையின் ஆழத்தின் ஊடாக கடந்து வருகிறதை ஆண்டவராக தேவன் அனுமதிக்கக்கூடிய ஒரு தேவன் அல்ல. நீ எனக்கு முன்னால் வந்து நிக்கணும்னு சொன்னா, நீ எனக்கு முன்பதாக நிற்கக்கூடிய பாத்திரவான்களாய் நினைவு கூறப்பட வேண்டும் என்றால் ஒரே ஒரு விஷயம் உனக்கும் எனக்கும் தேவைப்பட ஆரம்பிக்கிறது. நான் எதிர்பார்க்கும் பரிசுத்தம் உன் வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் நீ எனக்கு முன்பதாக நிற்கக்கூடிய திராணி பெற்றவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறாய். கொஞ்சம் யோசிங்க. பரலோக ராஜ்யத்திலே இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து போகக்கூடிய நேரத்தில் கர்த்தராகிய தேவனை நாம் சந்திக்க போகின்றோம். யோசிச்சு பாருங்க. நான் ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கும் பரிசுத்த நிலைகளிலே நின்று ஆண்டவராகிய தேவன் விரும்பாத காரியத்திலே இருக்கிறது உண்டானால் தேவனுக்கு முன்பதாக நான் எப்படி போய் நிற்க முடியும் என்கிறத யோசிப்பாரு. கர்த்தராகிய தேவன் இங்க இருக்கக்கூடிய எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக, ஒருவேளை நம்முடைய நாட்டினுடைய பிரதம மந்திரியை சந்திக்க நம்மளால முடியாது. ரோட்ல போகக்கூடிய நேரத்தில் எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக கையை காண்பித்து போயிடுவார். அவருக்கு முன்பதாக முகமுகமாய் நின்று உங்களாலும் என்னாலும் பேச முடியாது. ஆனால் கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக ஒவ்வொரு மனிதனும் முகமுகமாய் நின்று பேச வேண்டியவனாய் இருக்கின்றான். அவருக்கு முன்பதாக நிக்கணும்னு சொன்னா தேவன் எதிர்பார்க்கும் பரிசுத்த நிலை உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும். தேவன் எதிர்பார்க்கும் பரிசுத்த நிலை என்றால் என்ன? வெளியரங்கமான வாழ்க்கையிலே மட்டுமல்ல, அந்தரங்கமான நிலையிலும் கூட, யாரும் அறியாத உள்ளார்ந்த வாழ்க்கையிலும் கூட தேவன் எதிர்பார்க்கும் பரிசுத்த நிலை என் வாழ்க்கையிலே எங்கும் அங்கும் காணப்படுகிறது மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் முழுமையுமாய் பரிசுத்தத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் காணப்பட வேண்டியது அவசியம். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிச்சிடேன். வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61வது அதிகாரம் 10வது வசனத்தை ஆண்டவராகிய தேவன் வஸ்திரமாக நமக்கு தருகிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் பேசுகின்றார். ஏசாயா 61:10 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது.
மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். இரண்டாவது காரியம், தேவன் தந்த இந்த ரட்சிப்புக்கு நான் என்னுடைய வாழ்க்கையிலே உத்தரவாதம் பண்ண வேண்டியது அவசியம். இந்த ரட்சிப்பு என்கிறது ஒரு வினாடியில் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை தாண்டி கடந்து போயிடும். பெற்றிருக்கக்கூடிய ரட்சிப்பு நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி கடைசி வரைக்கும் உறுதியாய் வந்து கொண்டே இருக்கும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்பினுடைய நிலைகளை நீங்களும் நானும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு முறை பெற்றுட்டோம், ரட்சிப்பை பெற்றுட்டோம். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள் என்ன? சில பேர் பைபிளை நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா அவங்க பின்னால் எழுதி வச்சிருப்பாங்க, நான் ரட்சிக்கப்பட்ட நாள் இது. இல்லை, ரட்சிப்பு என்கிறது ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்டால் மட்டும்தான் அது உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னோடு கூட வருகிறதா இருக்க முடியும். ஒரு நாள்ல வாங்கிட்டு பேசாம விடுகிறதே இல்லை. ஒரு நாள் நான் வாங்கிட்டேங்க, நான் ஆண்டவராகிய தேவனுக்குள் ரட்சிக்கப்பட்டு விட்டேன். இல்லை, இந்த ரட்சிப்பு என்கிறது நாள்தோறும் புதுப்பிக்கப்பட்டு ஆண்டவராகிய தேவனுக்குள் பாதுகாக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ரட்சிப்பு உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வஸ்திரமாய் கொள்ளப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. இந்த வஸ்திரத்தை நான் அணிந்தவனாய் காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாய் நான் நினைவு கூறப்படக்கூடியவனாய் விளங்குகின்றேன். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எச்சரிப்பு உருவாக்கப்படக்கூடிய வார்த்தைகளை கர்த்தர் நம்ம கூட பேசியிருக்கின்றார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பல விஷயங்களை எதிர்பார்க்கிறேன் என்கிற ஒரு காரியத்தின் மூலம் பேசியிருக்கின்றார். நீ அவருடைய அழைப்புக்கும் ஓட்டத்திற்கும் அவருடைய ஒவ்வொரு விதமான காரியத்திற்கும் பாத்திரவான்களாக உன்னை காத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு ஜாக்கிரதைப்பட வேண்டும் என்கிறதை பற்றி திட்டமும் தீர்க்கமான விஷயத்தை கர்த்தர் பேசியிருக்கின்றார். ஒருவேளை இந்த செய்தியினுடைய அடிப்படையில் நான் என்னுடைய வாழ்க்கையிலே எந்த இடத்தில் தவறி போனவனாய் காணப்பட்டு கொண்டு வர ஆரம்பிக்கிறேன். ஒருவேளை இயேசுவை காட்டிலும் என் சொந்த குடும்பத்தை அதிகமாய் நேசிக்கிறது உண்டானால், ஒருவேளை என்னுடைய சொந்த பிள்ளையை அதிகமாய் நேசிக்கிறது உண்டானால், தகப்பனையோ தாயையோ மகனையோ மகளையோ பிள்ளைகளையோ அதன் பின்பதாக உற்றாரையோ உறவிலையோ ஆண்டவராக தேவனை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிறது உண்டானால், இயேசுனுடைய நேசத்தை இழக்கும் ஒரு மனிதனா நான் விளங்க ஆரம்பித்துக் கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில எதற்காக நான் பதற்றம் கொள்ள ஆரம்பிக்கின்றேன்? நீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் பதறக்கூடிய அந்த பதற்றம் ஊழியத்தின் காரியத்தில் வரக்கூடிய நேரத்தில் எனக்கு என்ன வந்துச்சுன்னு சொல்லி நீங்களும் நானும் உட்கார ஆரம்பிச்சு. அது ஊழியம் தான், ஏதாச்சும் ஒரு காரியத்தை பார்த்து விடுவாங்க, ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அவர்கள் செயல்படுத்த ஆரம்பிப்பாங்க. அதற்குரிய விஷயத்திற்காக நான் பதற்றம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. என் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டா, நாளை தினத்தில் எனக்கு ஆபரேஷன் என்று சொன்னால் இந்த சபையில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அமைதியா இருப்பார்கள். நாளைக்கு ஆபரேஷன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மனிதன் மட்டும் பதட்டமா இருக்கிறதை பார்க்க முடியும். அப்படித்தானே? அப்ப அந்த பதட்டம் என்னுடைய வாழ்க்கையிலே வராமல் போனதற்கு காரணம் அது அவனுக்கு ஆபரேஷன் எனக்கு என்ன வந்துச்சுங்க. இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலை. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் தேவனாகிய கர்த்தரை முதன்மையாக நீ வைக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஊழியமும் கர்த்தரும் உன்னுடைய வாழ்க்கையிலே பிரதான பங்கு வகிக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கிறான். இந்த நிலை என்னுடைய வாழ்க்கையிலே வந்தால்தான் தேவனுக்கு முன்பதாக நான் பாத்திரம் உள்ளவனாய் நினைவு கூறப்பட ஆரம்பித்து விடுகிறேன். இரண்டாவது காரியம், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழிப்புள்ளவனாய் நான் காணப்படும் பொழுது. மூன்றாவது காரியம், இயேசுவின் நிமித்தம் பாடு அனுபவிக்கும் மனிதனாய் விளங்கும் பொழுது. நான்காவது விஷயமாய் வஸ்திரத்தை ஆண்டவராக தேவனுக்குள் பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தருக்கு முன்பதாக நிற்க நான் மெய்யாகவே பாத்திரம் உள்ளவனாய் நினைவு கூறப்பட ஆரம்பிக்கின்றேன். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே வருகிறது உண்டானால் நான் உமக்கு முன்பதாக நிற்கக்கூடிய பாத்திரமானாய் நினைவு கூறப்படக்கூடிய அளவிற்காக என் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சுத்தமாய் பாதுகாத்து வைத்திருக்கிறேன். என்னுடைய ஒவ்வொரு வழியையும் நான் உம்முடைய வருகைக்கு என்கிற ஆயத்த நிலைகளை நான் காத்து வைத்திருக்கிறேன் என்று சொல்ல உங்களால் ஆகுமா என்கிறதை ஆராய்ந்து பார்த்து, ஒருவேளை அப்படிப்பட்ட காரியம் இல்லை என்றால் இன்றைக்கு கர்த்தருக்கு முன்பதாக மனம் திரும்பி தேவனுக்கு முன்பதாக நிற்க நான் பாத்திரமாய் நான் நினைவு கூறப்படக்கூடிய அளவிற்கு நான் என்னை தகுதி உள்ளவனாய் மாறப்பண்ண எனக்கு கிருபை தாரும் என்று கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். நாளை தினம் எனக்கு எக்ஸாமினேஷனாய் இருக்கிறது உண்டானால் அதற்குரிய தகுதி நான் எட்டக்கூடியவனாய் விளங்குகின்றேன். நாளைய தினம் டிஇஓ என்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு வருகிறார் என்று சொன்னால் அதற்குரிய திராணி நான் பெறுகின்றேன். என்னுடைய பள்ளியிலே இருக்கக்கூடிய அந்த முக்கியமான நபர்கள் என்னுடைய பள்ளியை பார்க்கும்படிக்காய் வருகிறார்கள் என்று சொன்னால் நான் அதுக்குரிய ஆயத்தத்தோடு கூட காணப்படுகிறேன். என்னுடைய அலுவலகத்தில் அநேக விதமான இன்ஸ்பெக்ஷன் வரக்கூடிய அந்த காரியம் என்று சொன்னால் அதுக்குரிய ஆயத்தத்தை நான் செய்கிறதை போல தேவனாகிய கர்த்தரை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாய் நீங்கள் காணப்பட்டால் தேவனுடைய நாளிலே வெட்கப்படாத ஒரு மக்களாய் விளங்க உங்களாலும் என்னாலும் ஆகும். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வபலம் உள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுமுடைய பிள்ளைகளுக்காக நன்றி. தங்களுடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாக தங்கள் வாழ்க்கையை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள
கர்த்தாவே, நீர் ஏற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். எதற்கோ வந்தோம், எதற்கோ ஓடுகின்றோம், எதற்கோ பிரயாசத்தின் ஊடாக கடந்து போகிறோம் என்று அல்ல. இதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் லட்சியம், இதுதான் எங்களுடைய ஓட்டத்தின் நிலை, இதற்காகவே நாங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை பற்றி எங்கள் வாழ்க்கையிலே சரியான விதத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஏற்ற ஞானேந்திரியம் உள்ளவர்களாய் ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தரீர் உருவாக்கி தர வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். கற்றுக் கொடுக்கப்பட்ட இந்த வசனம் யாருக்கோ சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல கர்த்தாவே, இது எங்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை என்கிறதை நாங்கள் தெளிவான விதத்தில் கற்று உணர கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் நீர் பேசி சொன்ன ஒவ்வொரு காரியங்களையும் அவர்கள் தங்கள் உள்ளத்தின் பலகையிலே எழுதி வைத்துக் கொண்டு அவைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் கர்த்தராகிய தேவனுக்குள் உருவாக்கப்பட்டு தேவ சித்தத்தை நிறைவாக்க கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.